மனப்பிரியர் மன்றாட்டு. நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனநொந்து மனஸ்தாபப்படுகிறேன். எனக்குவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்குவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜனை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் பாடுபட்டு பலன்களை எல்லாம் பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கும் வரப்பிரசாதத்தையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தவர்கள் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பித்த சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். போராட்டம் இல்லா வாழ்வு செத்த வாழ்வு. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை. பிளாத்துவின் அரண்மனை முதல் கல்வாரி மலை வரை பாரமான சிலுவையை சுமந்து சென்ற மாபெரும் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். கண்ணீரும் ரத்தமும் வழிந்த அந்த பாதையை ஒரு சிறு பயணமாய் தொடர்கின்றோம். இன்று மக்களை கவர்ந்து இழுக்கும் பாதைகள் பல. திரைப்பட அரங்குகள், அரசியல் மேடைகள், மதுபான பாட்டில்கள், அழகிய பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், சுற்றுலாக்கள், இவைகளெல்லாம் மக்கள் நாடி விரும்பும் பாதைகள். நாங்களோ இரத்தச் சுவடுகளோடு கல்லறை சென்றடைந்த சிலுவை பாதையில் நடைபெற இதோ இங்கு கூடியிருக்கிறோம். வாழ்க்கை என்னும் நெடும்பயணம் இறுதியில் கல்லறையில் தானே முடிகிறது என்ற விரக்தி மனதுடன் நாங்கள் வரவில்லை. கல்லறையிலிருந்து வெற்றி வீரனாக எழுந்து சாவையே வாழ்வாக மாற்றினீர் அல்லவா? அந்த உயிர்ப்பின் மகிமையை நாங்களும் பெற ஆவல் கொண்டு நீர் நடந்த அதே கல்வாரி பாதையில் நடக்க முன் வந்துள்ளோம். பல வருடங்களாக சிலுவை பாதையில் பங்கெடுக்கிறோம். மனதுருக மன்றாடி மீண்டும் சிறு சிறு தவறுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று புனிதத்திற்கான போராட்டத்தை கைவிடாமல் இருக்க மீண்டும் போராட அழைக்கிறது திருச்சபை. இயேசு ஒரு போராளியாக இருந்துதான் நம்மை மீட்டார். இறை விருப்பம் நம்மிலே நிறைவேற மன உறுதியுடன் புனித பயணத்திற்கு தயாராகும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சோதனைகளையும் சிலுவைகளையும் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் ஏற்றுக்கொண்டு இந்த இடுக்கமான வழியில் உண்மை பின்தொடர எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சிலுவை பாதையானது ஆரம்பமாகின்றது. முதலாவது நம்முடைய பங்கு தந்தையும் அவர்களோடு பீடசிலார்களும், அவர்களை தொடர்ந்து இரண்டு வரிசையாக பெண்களை தொடர்ந்து ஆண்களும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கல்வாரி வீடத்தில் காணிக்கையாகும் நண்பருக்காக உயிர் கொடுக்கும் உண்மை ஊமையாகி மௌனத்தில் முடங்க அநீதியை அரங்கேற்றும்
முதலாம் நிலையில் இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. அதிகாரமுனை சாய்த்தது இல்லாதது கொல்லாதது சபையேறுது. செம்மறி இவரே, செம்மறி இவரே, கள்ளுமரம் ஏறும் செம்மறி இவரே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏன் என்றால் அசிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இந்த உலகையை பாவத்திற்கு மீட்க வந்தவர் தான் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்வதற்கு இன்று அநியாய தீர்ப்பு. நீதியும் நேர்மையும் அகன்று போக, பொய்மையும் பொறாமையும் உலாவர பரமனுக்கு அநியாய தீர்ப்பு. தான் சென்ற குற்றங்களை என்னவென்றே தெரியாமலே பிளாத்துவின் முன் தண்டனை கைதியாக நிற்கிறார் நம் பரமன். தன் மேல் அநியாய பழிகள் கயவர்களால் சூழப்பட எந்த ஒரு மாபெரனையும் தெரிவிக்காமல் அனைத்தும் மக்கள் நலனுக்காக என்று தாழ்வுடன் குற்றப்படிகளை ஏற்றுக்கொண்டு தண்டனைக்கு உட்படுகிறார் நம் நல்லாயன். சிந்தனை. மிகவும் மன வருத்தத்துடன் பேசுவது இயேசுவுக்கு மரண தண்டனை வழங்கிய பிலாத்து. என் வாயால் எத்தனையோ பேருக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன். எத்தனையோ குற்றவாளிகளுக்கு முறையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன். ஆனால் முதலாக எந்த ஒரு குற்றமே செய்யாத, சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்த ஒரு உத்தமனுக்கு அநியாய தீர்ப்பு வழங்கினேன். அம்மனிதனை பார்த்து நான் பலமுறை கேட்டேன், உன்னை பார்த்தால் குற்றம் செய்தவனாக தெரியவில்லையே, இவர்கள் சொல்வது உண்மையா என்று கேட்டேன். அம்மனிதன் ஒன்றுமே பேசாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் உண்மையான பார்வையை எனக்கு திரும்பவும் உணர்த்தியது இவர் குற்றம் எதுவும் செய்யவில்லை என்று. ஆனால் ஏன் இந்த கல்நெஞ்சம் கொண்ட மனிதர்கள் இவரை கயவன் என்று பழி சுமத்துகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. இவர் அப்படி என்ன குற்றம் செய்தார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஒரு மனிதனுக்கு நல்லவன் என்ற பெயர் வழங்கி தலைவன் என பெருமைப்படுத்தினால் பொறுக்குமா இந்த உலகம்? அவ்வாறுதான் இந்த மனிதனுக்கும் நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. அதனால்தான் கூறினேன், இவரது குற்றப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று. ஆனாலும் தீர்ப்பு வழங்கியது நான். அந்த பாவத்தில் எனக்கும் பங்குண்டு. இந்த பாவம் என்னை விட்டு ஒரு நாளும் அகலாது. மனிதா, அடுத்தவர் மீது பழி சுமத்தி இன்பம் காணாதே. அடுத்தவரை தீர்ப்பிடுவதை விட்டுவிடு. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் பல வேளைகளில் பிறரால் தீர்ப்பிடப்படுகின்றோம். அதைவிட முக்கியம், எங்களால் பலர் தீர்ப்பிடப்படுகின்றார்கள். நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபடும் முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடவும், பிறர் எங்கள் மீது விண்பழி சுமத்தும் போது உம்மை போல் பொறுமையும் அமைதியுடன் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை தந்தரல வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடர்ந்து இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவுது. ஒரே பக்கத்துல எல்லாரும் வரணும். பழிபாவம் நான் செய்து சுமை கூட்டினேன், பரிகார பலியாக தோல் நீட்டினார். கண்ணாடியில் காணிக்கையாகும் நண்பருக்காக உயிர் கொடுக்கும். சும்மா நின்று ஒரு பக்கமா போ, வண்டி ஒரு ஓரமா நிற்கும். அதே நேரம் பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்கக்கூடிய இயேசுவின் மீது பாரமான சிலுவை பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றவர் நமக்காக நம் குற்றங்களுக்காக குற்றப்பலியை ஏற்றுக்கொண்டு பாரமான சிலுவையை தன் தோள் மேல் சுமந்து கொள்கிறார். எவ்வளவுதான் உடல்வலி இருந்தாலும் மனித குலம் மீட்பு பெற உடல்வலியை குற்றமென கருதி மன பலத்துடன் சிலுவை சுமந்து தனது லட்சிய பயணத்தை தொடர்கிறார் நம் பெருமாள். அந்த காலத்தில் ஒருவன் குற்றம் செய்தாலும் அவனுக்கு விதிக்கப்படுவதோ சிலுவை மரணம். சிலுவை என்பது கொடூரமான ஒன்று. அதை வடிவமைக்கக்கூடிய தொழிலாளி பேசுகிறேன். நான் கணக்கிலடங்கா சிலுவை மரத்தை என் கையால் வடிவமைத்திருக்கிறேன். அந்த நாளில் நான் ஒரு பெரிய சிலுவையை என் கையால் செய்தேன். ஆனால் எனக்கு தெரியாது இது யாருக்கு தண்டனை வழங்க. இந்த மனிதனை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று என்னிடம் படை வீரர்கள் கூறியது போல் நான் ஒரு சிலுவையை செய்து கொடுத்தேன். இருந்து வாங்கி சென்ற சிறிது நேரம் கழித்து பார்க்கிறேன். என் கூடிய கரங்களால் உருவாக்கப்பட்ட சிலுவை இப்புண்ணிய வாழனை கொல்லவா என்று நான் துடிதுடித்து போனேன். இம்மனிதனின் தந்தை எங்களை போன்ற ஒரு தச்சர். அம்மனிதரோடு நான் உறவாடி இருக்கிறேன். அம்மனிதனை பற்றி தெரிந்திருக்கிறேன். இனிமேல் என்னால் நிம்மதியாக வாழ முடியுமா என்று புரிகிறேன். அந்நேரத்திலும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. எத்தனையோ சிலுவைகளை வடிவமைத்திருக்கிறேன். எல்லோராலும் அவமானமாக பார்க்கப்பட்ட சிலுவை இன்று இப்பெருமாள் தோழி சுமந்து சென்றதால் அனைவராலும் வழங்கக்கூடியதாக அமைந்தது. இதுவே எனக்கு பெரிய பரிசாக கிடைத்தது. அதில் நான் நிம்மதியுற்றேன். மனிதா, அடுத்தவர் மீது சுமை சுமத்தி அதை கண்டு கழிப்பறாதே. பிற சுமையில் நீயும் துணை நின்று துயருக்கு தோள் கொடு. ஜெபம். அன்பு துன்பங்களை துடைக்கும் ஒரு கருவியாக நாங்கள் செயல்படவும், எங்கள் துன்பங்களை சுமக்கும் சுமை தாங்கியலாக வாழவும், எங்கள் துன்பங்களும் வேதனைகளுமாகிய சிலுவையை சுமந்து கொண்டு உமது இரத்தம் தோய்ந்த காலடிகளை பின்தொடர்ந்து வரவும், நல்லதோர் மன மாற்றத்தை எம்மில் உருவாக்க வரம் தாரும். ஆமேன். விண்ணிலிருந்து இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணிலிருந்து நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை
பிதாவாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். அடுத்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரருக்கு நித்திய சமாதானத்தை பாராட்டுகிறது. புழுதியின் மடியில் புனிதனின் பரிதவிப்பு. தடுமாறி தவறாகி நான் வாழ்வதால் தடுமாறி தரை மீது நீர் வீழ்கிறேன். செம்மறி இவரே, செம்மறி இவரே, கள்ளுமரம் ஏறும் செம்மறி இவரே. பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்யேசுவே, உங்களை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டகாரமான பிரச்சனையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தான் செய்த குற்றம் என்ன? எதற்கு இவர்கள் தன்னை வருத்துகிறார்கள்? ஏன் நான் இந்த குற்றப்பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாமல் அநியாய தீர்ப்பை அமைதியோடு ஏற்றுக்கொண்டு தன் சிலுவை பயணத்தை தொடர்கிறார். எவ்வளவுதான் மனபலம் தன் உள்ளத்தில் இருந்தாலும் உடல் பலம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. சிலுவை பாரம் ஒருபுறம், சாட்டையடி, கரடு முரடான கற்களின் தாக்கம் என காலூன்றி நடக்க முடியாமல் தள்ளாடி வரும் மாபெரும் தடுமாறி கீழே விழுகிறார். எவ்வளவுதான் தன் உடல் காயமுற்றாலும் மலருடன் அனைத்தும் மக்கள் நலனுக்காக என்று எழுந்து அடிப்போடுகிறார் துணிச்சலுடன். சிந்தனை: இந்த உலகில் உள்ள அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற ஒவ்வொன்றையும் சுமக்கக்கூடிய மாபெரும் பலசாலியாகிய நிலம் பேசுகிறேன். எனக்கு இவ்வுலகில் அனைவரும் சமமானவர்கள். இவன் பெரியவன், இவன் தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், நல்லவன், தீயவன் என்ற எந்த ஒரு வேறுபாடும் எனக்கு கிடையாது. அனைவரையும் சம கண்ணோட்டத்தில் தான் சுமக்கிறேன். ஆனாலும் என்னை சுரண்டி பிளந்து காயப்படுத்திய மனித உள்ளங்கள் ஏராளம். எந்த ஒரு உணர்ச்சியுமற்ற என்னையே இவ்வாறு செய்யும் போது அனைத்து உணர்வுகளும் வலிகளும் உள்ள அவர்களுக்கு இணையான உயிர்களை விட்டு விடுவார்களா இந்த ஆறறிவு படைத்த மனித இனம்? அன்று என் முன்னால் போற்றி புகழ்ந்து பாடிய மனிதனை இன்று கயவன் என்று குற்றம் சாட்டுகிறது. அன்று நான் அதிர்ந்து போனேன். இப்படி ஒரு சாதாரண மகனை வாழ்க என்று துதிப்பாடி மகிழ்கிறார்களே என்று. அந்நொடியில் அவரை பற்றி தெரிய விரும்பினேன். எப்பொழுதும் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக என்று உழைத்த புண்ணியவாளன் தான் இவர் என்று அறிந்தேன். அப்பொழுது என் தேகம் அனைத்தும் சிலிர்த்து போனது. இந்த பூமியில் இப்படி ஒரு மனிதனா என்று பெருமைப்பட்டேன். ஆனால் அனைத்தையும் சீர்குலைய வைத்தது இந்த மனித இனம். அநியாய பழி சுமத்தி தான் செய்த குற்றம் என்னவென்று தெரியாமலேயே பழியை ஏற்க வைத்து சிலுவையை சுமக்க வைத்தது இந்த மனித இனம். அப்பொழுது என் எண்ணமெல்லாம் அன்று ஒரு கூட்டம் இவருக்கு ஆதரவாக இருந்ததே, போற்றி அரசர் வாழ்க என்று துதிப்பாடியதே, அந்த மனிதர்கள் எங்கே போனார்கள் என்று தேடினேன். என் கண்களில் ஒரு துளி நீர் வடிந்தது. அரசர் வாழ்க என்றவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். அடே மனிதர்களே, உன்னோடு உண்டி குடித்தவர் இவ்வாறு அவலப்படுகிறாரே, இவருக்கு ஆதரவாக யாரும் இல்லையா என்ற கோபத்தை தூண்டியது. மாபரன் கழுத்தில் பாரமான சிலுவை, தலையில் முள்முடி காயம், அதிலும் கல் நெஞ்சம் கொண்ட கயவர்களின் சாட்டையடி தாங்குமா ஒரு மனித உடல்? அதையும் பொருட்படுத்தாமல் தள்ளாடி தடுமாறி வருகிறார். என் மனம் பதறி போனது அவரது காட்சியை கண்டு. பாவம், அந்த மாபரனுக்கு நடக்க முடியவில்லை. சிலுவையோடு என்மேல் தடுமாறி விழுந்தார். நான் பதறி போனேன்.
ஆனாலும் எனக்கு ஒரு நிம்மதி. இப்படி ஒரு மாபெரும் இரத்த துளிகள் என்மேல் பட்டு நான் பரிசுத்தமானேனே என்று. அப்பொழுது இந்த மனிதர்களை பார்த்து கேட்க தோன்றியது, எப்பொழுது அடுத்தவர் துயரத்தில் பங்கு கொள்ளப் போகிறாய்? எப்பொழுது அடுத்தவர் சுமையை உன் சுமையை பார்க்க போகிறாய்? சிந்தனை செய். ஜெபம். அன்பு இயேசுவே, பல நேரங்களில் எங்கள் வாழ்வில் வரக்கூடிய சிறு சிறு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கீழே விழுகின்றோம். பல நேரங்களில் நாங்கள் பிறரை கீழே விழ வைக்கும் தீய சக்திகளாகவும் இருந்து வருகின்றோம். நாங்கள் பிறரை விழ வைக்கும் தீய குணத்தினின்று விடுபட்டு விழுந்து கிடப்பவர்களை தூக்கி நிலைநிறுத்தும் விழுதுகளாக மாற வரம் தாரும். ஆமேன். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பாட கடவுது. தலை நிமிர்ந்தது வறண்ட நிலத்திற்கு வால்மாரியாய் வந்தாள் மாமரி. லட்சியமாக வாழ்ந்த மகனுக்கு நான்காம் நிலையில் அன்னையை காண்கின்றார் இயேசு. இறைமைந்தனை பாராட்ட செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலையம். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏன் என்றால் அகிஸ்த பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தின் மீது ரட்சித்தீர். கல்வாரி பயணத்தில் தன் தாயை சந்திக்கும் நல்லாயன். உயிரோட்டமான இரு இனிய உறவுகள் இங்கே சங்கமம் ஆகிறது. பிஞ்சு கரம் பற்றி செல்லமாய் நடந்த அன்பு மகனின் தோள் மீது சிலுவையா என அன்னையின் மனம் துடியாய் துடித்தது. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவர் அப்பங்களை பழுவ செய்த இறை மைந்தனின் பிறப்பிலே பணி வாழ்விலே பங்கேற்ற அந்த மாபெரும் அன்னை அவரது பாடுகளிலும் பங்கேற்றார். உருகுலைந்த தன் அருமை மகனை கண்டு தாயின் மனம் துடியாய் துடித்தது. எனினும் சதிகாரர்களை சகிக்கவில்லை, கதறி ஊழமிடவில்லை. இதமான பார்வையில் இயேசுவுக்கு ஆதரளித்த இயேசுவின் தாய் மரியா நம்மோடு பேசுவதை காண்போமா? சிந்தனை. உன் உருவம் காணும் முன்னே, உன் குரல் கேட்கும் முன்பே, உன் குணம் அறியும் முன்பே உன்னை நேசித்தவள் நான்.
எனது மகனும் நானும் சிந்தித்த போது எனது இதமான பார்வை அவனுக்கு ஆறுதல் அளித்தது. என் திருமுகம் கண்டபோது என் மகன் மிகுந்த புத்துணர்ச்சியோடு அடியெடுத்து வைத்தான். அன்றொரு நாள் கருவுற்றிருந்த எனது உறவினர் எலிசபெத்தை நான் சந்திக்க சென்ற போது அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியதை நானும் கண்டுணர்ந்தேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பல மனிதர்களை சந்திக்கின்றீர்கள். உங்கள் சந்திப்புகள் பிறருக்கு வீழ்ச்சியாக உள்ளதா, எழுச்சியாக உள்ளதா? கல்வாரி பயணத்தில் என் திருமுகம் காண ஏங்கிய என் மகனை போன்று இன்றும் எத்தனை எண்ணங்கள் தெரியுமா? உங்களுக்கு எனது பிள்ளைகளும் உறவினர்களும் எத்தனை வந்து சந்திக்கப்பட்ட மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு தனது முதுமை காலத்தை கழிப்போர் ஒரு புறம் இருக்க, தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இரத்தப்புற்றினால் தனது கணவன் இறந்துவிட்ட பின்பும் திருமண வயதையும் கடந்து விட்டாலும் எழுந்து நடமாட முடியாத, வாய் பேச முடியாத 3 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை மிகுந்த அக்கறையோடு நம்பிக்கையோடு பராமரித்து வருகிறார் ஒரு தாய். அந்த ஏழை தாயின் வேண்டுதல் என்ன தெரியுமா? இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காகவே இறைவன் எனது ஆயுளை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். இத்தகைய சூழலில் உங்களது மனநிலை என்ன? சிந்தித்து பாருங்கள். ஜெபம். அன்பான இயேசுவே, தாயை விட சிறந்த உயர்ந்த உறவு உலகில் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து, உம்மை போல நீர் எந்த அளவுக்கு உமது அன்னையை அன்பு செய்தீரோ அதை போல எங்களது தாய் தந்தையர்களை, பெரியவர்களை அன்பு செய்து வாழக்கூடிய அருளை தாரும். குறிப்பாக எங்களது வீட்டில் இருக்கின்ற வயது முதிர்ந்த மூத்தோரை இன்னும் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து அவர்களை இன்னும் அதிகமாக கரிசனையோடு பார்த்து கொள்ளக்கூடிய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தாரும். ஆமீன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் வைத்தாரை கொள்வது. கை வச்சு எனக்கு செய்ய விடுங்க. எப்படின்னு தெரியாது. கையே இல்லை. காயங்களுக்கு மருந்தாகுமா? வழியோரத்து கழுவை தோள்களுக்கு வரலாறு இனிமே உதவி என்ற சொல்லை சீமான் என்னே உச்சரிக்கும். 5ஆம் நிலையில் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் சீமான். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியுடன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அத்தியஸ்த பாவமான பிரச்சனையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். நல்லாயரின் சிலுவையை சுமக்க உதவும் சீமோன்,
இயற்கையை நேசித்த அன்பரை, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தியோரை, ஊமைகளால் உரையாடி உறவாடிய உத்தமரை, இறுகிய இதயம் கொண்ட காவலர்கள் கோலாலும் தடிகளாலும் அடிக்கிறார்கள். கற்களும் முற்களும் நிறைந்தவனை, சிலுவையின் பாரத்தால் தள்ளாடி நடக்கும் இயேசுவின் சிலுவையை வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்த சீமோன் என்னும் ஏழை குடியானவரின் தோளில் சுமத்துகிறார்கள். மீட்பரின் சிலுவையை சுமக்கும் பாக்கியம் பெற்ற அந்த சீமோன் கூறுவதை கேட்போமா? சிந்தனை. இந்த இயந்திர உலகில் பம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கும் மானிட சமுதாயமே, சற்று நின்று நான் சொல்வதை கேளுங்கள். அதிகாலையில் எழுந்து மண்வெட்டியுடன் வயலுக்கு சென்று பாழ்பட்ட நிலத்தை பக்குவமாய் பண்படுத்தி களைகளை அகற்றி பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் பகலெல்லாம் பாடுபட்டு உழைத்து பயிர் செய்து வாழும் ஏழை விவசாயி நான். வயலுக்கு சென்ற நான் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் எல்லாம் பருவம் தவறி பெய்த கனமழையால் நீரில் மூழ்கி கிடப்பதையும், தென்றல் புயலாக்கி போனதால் புலி செல்லிய வாழைகள் சாய்ந்து கிடப்பதையும் கண்டு நெஞ்சம் துடிதுடிக்க கண்களில் கண்ணீருடன் இம்முறையும் வாங்கிய கடனுக்கு வட்டியை கூட கட்ட முடியாதே என்ற மனக்குமுறலுடன் வயலிலிருந்து நான் வந்து கொண்டிருந்த போதுதான் அந்த இரக்கமற்ற அரக்கர்கள் அந்த உத்தமரின் சிலுவையை என்னை சுமக்க வைத்தார்கள். இயேசுவின் மீது அவர்களுக்கு இரக்கம் இருந்தது என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, அவர்களது திட்டம் நிறைவேறாது என்ற சுயநலம்தான் இதற்கு காரணம். ஒட்டிய வயிற்றோடும் வாடிய முகத்தோடும் எனது பிள்ளைகளும் மனைவியும் என் வருகைக்காக காத்திருப்பார்கள் என்றோ, உடலெல்லாம் வியர்வை நாற்றம் அடிக்கிறது, குளித்து உடைமாற்றி வருகிறேன் என்றோ நைசாக நழுவி போயிருக்கலாமே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. விதைப்பவர் உவமையால் விண்ணரசன் மறைபொருளை விளக்கி கூறியவரின் இறுதி பயணத்தில் பங்கேற்கும் மனநிறைவுடன் நம் வாழ்வில் பிறருக்கு உதவி செய்யும் மனநிலையில் சிலுவையின் பயணத்தை தொடர்வோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்றாட வாழ்வில் உம்மை போன்று தங்களது சிலுவையை சுமக்க இயலாது அல்லலுறுவோர் ஏராளம். நாங்கள் சீமோன்களாக மாறி அவர்களின் சுமையை தாங்காவிட்டாலும் அவர்களின் சுமையை அதிகப்படுத்தாது இருக்கவும், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும், இரக்கம் காட்டவும் நல்லதோர் மன மாற்றத்தை எம்மில் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தில் இணைப்பார கடவுது மரபுகள் உடைந்து பாலுடன் நிமிர்ந்தது. ஆறாம் நிலையில் இயேசுவின் முகத்தை வெரோனிகா உடைக்கிறார். கண்ணீரும் செம்மீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துணைக்கின்றார் நல்ரோனிகா. கொண்டு உலகத்தை
களைத்திருந்த இயேசுவின் திருமுகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. உலகை மீட்க வந்த கருணையின் முகத்தில் காயத்தின் கோடுகள். ஒளிவெள்ளம் பூசிய இயேசுவின் முகத்தில் மனித சாயலே மறைந்திருந்தது. ரோமை வீரர்களின் அராஜகமான செயல்களையும் அஞ்சி நடுங்கக்கூடிய சூழ்நிலையிலும் வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். நான் அன்று இயேசுவின் முகத்தை கண்டவுடன் மிகவும் வேதனையுற்றேன். சுற்றும் பார்த்தேன். சற்றும் பயப்படாமல் புயலென புறப்பட்டேன். இயேசுவின் அருகில் சென்று, ஏசப்பா, உமக்கா இந்த வேதனை என்றவாறு என்னுடைய கைக்குட்டையால் அவருடைய முகத்தை துடைத்தேன். அந்த துணியில் இயேசுவின் முகம் பதிந்ததைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். இன்றைய நவநாகரிக உலகில் பெண்களின் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து நன்மைக்கு துணை நிற்க நீங்கள் தயாரா? புதுமை என்னும் பெயரில் முகம் சுளிக்கும் ஆடைகளுக்கும் அலங்காரங்களையும் செய்வது பெண்மைக்கு அழகு சேர்க்காது. பெண்களை ஒவ்வொரு பொருளாய் பாதிக்கும் கயவர்களுக்கு தைரியமுடன் உங்கள் சாதனைகளால் சவுக்கடி கொடுங்கள். துணிச்சலும் இரக்கமும் பெண்மையின் தனி பண்புகள். இவை இரண்டும் சேர்ந்து கொண்டால் பெண்ணினத்தால் இம்மண்டலமே மாண்டு பெறும். கதைகளை தகர்த்தெறிந்துவிட்டு என்னை போல் வெகுண்டெடுங்கள். உலகமே வெளிச்சம் பெறும். ஜெபம். அன்பு இயேசுவே, பெண்மையை நாங்கள் இழிவு செய்யாது எங்களோடு உள்ள பெண்களிடம் காணப்படக்கூடிய திறமைகளை கண்டுணர்ந்து வெரோனிகாவை போல அவர்கள் துணிவுடனும் எழுச்சியுடனும் சமுதாய முன்னேற்றத்தில் ஈடுபடக்கூடிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக தந்தருளும். ஆமேன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உம்முடைய தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருநீற்றி கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீஸ் இறக்கத்தில் ஆதிக்க சமாதானத்தினை பாருங்களவது. கால்களும் கற்பாறைகளையும் இழக்கும் தள்ளாட்டும் தீரருக்கு தற்காலிக தீர்க்கம்தான். ஏழாம் நிலையில் மீண்டும் விழுகிறார் இயேசு. பாவங்கள் சூழ்ந்ததால் பாவங்கள் பழுதாகி பரிசாய் கல்வாரி பீடத்தில் காணிக்கையாகும் நண்பருக்காக உயிர் கொடுக்கும் செல்வரி செல்வரி கருவரும்
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான பிரச்சனையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். அன்று சிலுவை அவமானத்தின் சின்னம், இன்று இயேசுவுக்கு சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். சேர வேண்டிய இடம் இன்னும் வந்து சேரவில்லை. அதற்குள் 1000 தடைகள் உடலை கிழிக்கின்றன. உடைக்கப்பட்டாலும் அவர் உள்ளம் தளர்ந்து போகவில்லை. சிதைக்கப்பட்டாலும் அவர் கொண்ட இலட்சியம் சிதைந்து போகவில்லை. விதை மண்ணில் வீழ்வது போல் வீழ்ந்தாலும் விழுந்த விதை முளைவிட்டு எழுவது போல் மீண்டும் எழுகிறார். கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். சிந்தனை. சிலுவையின் குரல். நான் ஒரு அவமான பொருள். கள்வர்களுக்கும் பாவிகளுக்கும் தண்டனை கொடுக்கும் ஓர் ஆயுதம். ஆனால் உலகத்தை மீட்க வந்த இயேசுவுக்கு என்னால் தண்டனை என்றால் இது என்ன? பாரமான என்னை தூக்க முடியாமல் அன்பு இயேசப்பா, 2ஆம் முறையும் நீர் விழுகின்றீர். அன்பார்ந்தவர்களே, சிலுவையாகி எனக்கு கவலை அதிகமாக இருந்தாலும் மனதின் ஓரத்தில் ஒரு மகிழ்ச்சி. உலக மக்களின் பாவத்தை போக்க இயேசுவோடு எனது பங்கேற்பு உள்ளது என்று. குறைகள் இல்லாதவர்கள் எவரும் இல்லை. எல்லோருமே பாவிகள்தான். குடும்பங்களில் பிரச்சனை, சிலர் சுயநலத்திற்காக செய்யும் பாவம். இந்த பாவங்களில் இருந்து எப்போது எழப்போகிறீர்கள்? வாழ்வின் சறுக்கல்களில் சறுக்கி விழுந்தாலும் உள்ளம் சோர்ந்து போகாமல் எழுந்து லட்சியங்களை நோக்கி இயேசுவை போல நடைபயில நீங்கள் தயாரா? சிந்தியுங்கள். ஜெபம். கருணை கடலே எம் இறைவா, நீங்கள் மண்ணகத்தில் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் விண்ணகத்திலும் மன்னிக்கப்படும் என்று உம் சீடர்களிடம் கூறி ஒப்புரவு அருட்சாதனத்தை ஏற்படுத்தினேன். நாங்கள் பாவத்தில் விழுந்து பல தடுமாற்றங்களை தவிக்கும் போதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக உம்முடைய உரிமை மக்களாக மாறும் நல்ல மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வர கதினால் நித்திய சமாதானத்தை பார்க்கடவது. வெளியோரம் வழிந்தோடும் கண்களுக்காக உயிர் கொடுக்கும் செல்வரி இவரே, செல்வரி கண்ணமரம் ஏறும் செல்வரி வரை. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இவ்வுலகிற்கு வந்த மனிதனுக்கு கிடைத்ததோ மரண தண்டனை. தனக்கு கிடைக்கப்பட்ட தண்டனையும் மனநிறைவோடு ஏற்று சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். உடல் முழுவதும் இரத்தம் வடிந்தோட கயவர்கள் சாட்டையால் அடித்து உடலை பிடிக்க
தடுமாறி வரும் மாபரன் எருசலேம் மகளிர் தனக்காக கண்ணீர் விடுவதை பார்க்கிறார். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி தனது லட்சிய பயணத்தை தொடர்கிறார். சிந்தனை. இயேசுவின் வேதனை நிறைந்த பயணத்தை பார்த்து அவருக்காக கண்ணீர் சிந்திய எருசலேம் மகளிர் ஆகிய நாங்கள் பேசுகிறோம். எங்களோடு உண்டு உறவாடிய எங்கள் வீட்டு பிள்ளை இன்று கயவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டதை எண்ணி உடல் முழுவதும் இரத்த காயங்களால் சிலுவையை சுமந்து கொண்டு அல்லாடி வருகிறார். அவரை பார்த்ததும் எங்கள் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. தகர்த்தெறிந்து வீரத்தின் விழுதுகளாக வாழக்கூடிய அருளை மாசிரையும் நிறைவாக தந்தருளும். ஆமேன். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. விழுமியங்கள் வீழாதவரை வீழ்ச்சியே இல்லை. 9ஆம் நிலையில் 3ஆம் முறை விழுகிறார் இயேசு. விழும்போது என்னை தாங்கும் சுமை தாங்கினே விழுந்தி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏன் என்றால் அதிர்ஷ்டப்பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். உடல் முழுவதும் இரத்த காயங்கள், கைவர்களின் சாட்டைக்கு சிலுவையின் பாரம் என தன்னை வருத்திக் கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடரும் மாபரன் தன்னால் அடுத்த நிலை எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறி சிலுவையோடு 3ஆம் முறை கீழே விழுகிறார். எவ்வளவுதான் வலி ஒருபுறம் இருந்தாலும் தனது லட்சிய பயணத்தை தனது வலியை பொருட்படுத்தாமல் மீண்டும் இயற்கை அன்னையை இருக்க பிடித்து வெற்றி நடை போடுகிறார் நம் பாபரன். உங்களே பூமி தாய் பேசுகின்றேன். மனித குலத்தை சுமப்பதுதான் என் பெருமை. இகழ்வோரையும் தூற்றுவோரையும் என்னை தூண்டுவோரையும் முகத்தில் உமிழ்வோரையும் சுமப்பதில்தான் என் தாய்மை பெருமை கொள்கிறது. என் மடியில் பல நீதிமான்கள் வாழ்ந்து வருவதால் தான் அநீதியாளர்களையும் சுமப்பதில் சிரமம் தோன்றவில்லை. நீதிமான்கள் சரிந்து விழும்போது என் தாய்மை இதயம் தவித்து துடிப்பது யாருக்குமே தெரியாது. நில புலன்களுக்காக பேராசை கொள்ளும் போதும் நான் அழுது துடிக்கின்றேன். என் மடியில் சரிந்து கிடக்கும் இயேசுவை நான் பார்த்து எவ்வளவோ துடிப்பேன். அவரின் கண்ணீரும் செந்நீரும் என் மீது விழும்போது எவ்வளவோ துடிப்பேன். நீதிமான்களின் கண்ணீரை என் மீது சிந்த விடாதீர்கள். மாசற்ற இரத்தத்தை என் மீது கொட்ட வைக்காதீர்கள். என்னால் பொறுத்து கொள்ள இயலாமல் சுனாமியாகவும்
நில அதிர்வாகவும் நான் அவ்வப்போது அழுது விடுவேன். குற்றமற்று என் மடியில் குமுறி அழும் இயேசுவை பாருங்கள். இன்னும் பல இயேசுகளை என் மடி மீது விழ வைக்கும் அவலம் நடந்தேறுகிறது. வேண்டாம், எவரையும் விழ வைக்க வேண்டாம். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் 3ஆம் முறையாக இந்த மண் மீது தடம் பதித்தீர். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் பல வகையான காரியங்களில் விழுந்து மீண்டும் எழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். அன்பு இயேசுவே, நாங்கள் விழுகின்ற இடங்களில் எங்களுடைய விடாமுயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் உம்மீது நம்பிக்கை கொண்டு விடுதலையின் வித்துக்களை விதைக்க எங்களுக்கு நல்ல அருளையும் ஆசிரியையும் தந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்களின் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவுளே. நூலாடையை பறிப்பதனால் நேர்ந்திடாது அவமானம். பண்பாளர்களை பலவீனப்படுத்த செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே, 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. தேவி இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். அனைத்தையும் இழந்த நல்லாயனுக்கு கடைசியாக அவரின் ஆடையை கூட இழக்க வைக்கிறார்கள் யூதர்கள். அந்த ஆடை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. தனது உடலை மறைத்திருந்த ஆடையை நமக்காக இழக்கிறார் நல்லாயன். சிந்தனை. முந்தைய காலத்தில் ஆடையாகிய எண்ணெய் உடலை மறைப்பதற்காக பயன்படுத்தினர். ஆடையை மேன்மையாக கருதிய அக்காலத்தில்தான் இயேசுநாதரும் தச்சரின் மகனாக பிறந்தார். விலை மதிக்க பெறாத மாபரன் சாதாரண மனிதன் அணியும் ஆடையாகிய எண்ணெய் அணிந்தார். அப்போது நான் மிகுந்த சந்தோஷத்தோடு அவரின் உடலோடு உடையாக இணைந்தேன். அவரை பாவம் நிறைந்த இந்த மனிதர்கள் படுத்திய கொடுமையை நினைத்து மிகவும் மனம் வருந்தினேன். நான் வெள்ளை நிறமாக அவரது உடலில் அணிவிக்கப்பட்டிருந்தேன். என்னை காயங்களிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தினால் சிகப்பு நிறமாக மாற்றினர் கள்வர்கள். இயேசுவின் உடலில் இருந்த எண்ணெய் விட்டு வைப்பார்கள் என நினைத்தேன். ஆனால் அம்மனிதர்கள் அவரிடமிருந்து பறிக்க விரும்பினார்கள். அதையும் அவமானத்தின் மத்தியில் மனமுவந்து இழக்கிறார் மாவீரன். ஆனால் இன்றைய மனிதர்கள் என்னை பயன்படுத்தி பாதி உடலை விளம்பரப்படுத்தி வருகின்றனர். பல வகையான விதத்தில் என்னை வடிவமைத்து பல கோணத்தில் அணிந்து வாழும் மனிதர்கள். மனித உடலில் மிக முக்கியமான பகுதியை பிடிப்பது ஆடை. மறைக்க முக்கியமானவன் நான் தான். ஆடையாகி என்னை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? சிந்தியுங்கள். அன்பு இயேசுவே, ஆதி பெற்றோருக்கு ஆடை கொடுத்து மானங்காத்த இறைவா, நாங்கள் எங்களது சமூகத்தில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்?
நாங்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் பிறருக்கு எவ்வாறு ஒரு போக பொருளாக இல்லாமல் நாங்கள் எங்களது உடலை மறைத்து குறிப்பாக பிறர் துன்பங்களை எங்கள் துன்பங்களாக கருதி செயல்படவும் பிறருக்கு நல்லது செய்யாமல் இருந்தாலும் தீயது செய்யாது பிறர் மனதை நோக செய்யாமல் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அருளை தந்தருளும். ஆமீன். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் வாழ கடவுது. எந்த அரசியல் தலைவனும் திரும்பி பார்க்கவில்லை. ஓ மானிடனே, நான் விடும் மூச்சுக்காற்றில் தான் நீ வாழ்கிறாய். என்னை அழிப்பது உன்னை நீயே வதைப்பதற்கு சமம். ஆதலால் இயற்கையில் உறைந்திருக்கும் இறைவனை காண்போம். இயற்கை வளங்களை பாதுகாப்போம், சிந்திப்போம். ஜெபம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்று கூறி செயலில் காட்டிய இயேசுவே, நாங்களும் பிறரை அன்பு செய்யவும் பிறர் வாழ்வுக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கவும் உம்மை போல் பிறரை மன்னிக்கும் மனப்பான்மையையும் பிறர் குற்றங்களை பொறுத்து கொள்ளும் பொறுமை குணத்தையும் நாங்கள் பெறவும் உமது இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நித்திய பேரின்ப வாழ்விற்கு நாங்களும் வர எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும்படி நல்லாயன் இயேசுவே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் மானுடம் குடியிருக்கும் திருக்கோயில் திருசடலம் மடித்தாங்கும் மடித்தாங்கினாய். செம்மறிவரே செம்மறிவரே கல்லுணமாமரே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிலுவை நொந்தழுதாயோ தியாகத்தின் மாதாவே
அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தில் கண்டதினால்